ஹாய். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஒன் நேஷன், ஒன் எலக்ஷன். ஒரே தேசம், ஒரே தேர்தல். அது என்ன ஒன் நேஷன், ஒன் எலக்ஷன் அப்படின்னா, இதை சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சைமல்டேனியஸ் எலெக்ஷன் அப்படின்னா, பாராளுமன்ற, மக்களவை அதாவது லோக்சபாவுக்கும், மாநிலத்தில் இருக்கிற சட்டமன்றங்களுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துறது. இதை தான் சைமல்டேனியஸ் எலெக்ஷன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் சைமல்டேனியஸ் எலெக்ஷன் ஒன்று இல்லை, ஆனால் இப்போ ஏன் கொண்டு வராங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதுதான் கிடையாது. இந்த சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ் இந்தியாவுக்கு புதுசு கிடையாது. சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் லோக்சபா எலெக்ஷன், ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் அப்படின்னு இந்தியா 400க்கும் மேற்பட்ட எலெக்ஷன்ஸை பார்த்துருக்கு. இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய இந்திய அரசியமைப்பு, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஜனவரி 26, 1950 அமலுக்கு வந்தது. அதுக்கப்புறம் நடத்தப்பட்ட முதல் பொது தேர்தலே சைமல்டேனியஸ் எலெக்ஷன் தான். அதாவது 1951 லோக்சபாவுக்கான பொது தேர்தலையும் மாநில சட்டமன்றங்களுக்கான பொது தேர்தலையும் ஒன்றா வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் 1957, 1962, 1967 வரைக்கும் சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ் தான் நடந்துக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா 1968, 69களில் சில மாநிலங்களில் உள்ள சட்டமன்றங்கள் அதோட 5 ஆண்டு காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே கலைக்கப்பட்டதுனால அந்த தொடர்ச்சி விட்டு போக ஆரம்பிச்சிது. அதே மாதிரி 4வது லோக்சபா 1967 தொடங்குச்சு. என்ன தான் அது சைமல்டேனியஸ் எலெக்ஷனாக இருந்தாலும் அது முழுசாக 5 ஆண்டு காலங்களை நிறைவு செய்யலை. அதுக்கு முன்னாடியே 1970லேயே அந்த 4வது லோக்சபாவை கலைச்சிருப்பாங்க. கலைச்சிட்டு 1971 5வது லோக்சபா தேர்தல் நடந்திருக்கும். அந்த 5வது லோக்சபா 5 வருஷத்தில் தன்னோட காலத்தை நிறைவு செய்யும் பார்த்தா, ஆனால் அப்படி செய்யலை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அப்போதைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் அண்டர் ஆர்டிகிள் 352 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி நேஷனல் எமர்ஜென்சி அறிவிச்சிருப்பாங்க. இதனால் 5 வருஷமாக இருக்க வேண்டிய அந்த 5வது லோக்சபா 7 வருஷமாக மாறி 1977 வரைக்கும் நீட்டிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா 8வது லோக்சபா, 10வது லோக்சபா, 14வது லோக்சபா, 15வது லோக்சபா மட்டும்தான் தன்னோட 5 ஆண்டு காலங்களை முழுமையாக நிறைவு செஞ்சது. மற்ற லோக்சபா எல்லாம் தன்னோட 5 வருஷ காலம் முழுமையடைகிறதுக்கு முன்னாடியே கலைக்கப்பட்டிருக்கும். இதே மாதிரி வெவ்வேறு மாநிலங்களில் உள்ள சட்டமன்றங்களும் வேறு வேறு காலகட்டங்களில் கலைக்கப்பட்டதுனால தொடர்ச்சியாக லோக்சபாவுக்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் தொடர்ந்து நடத்தப்பட்டு வந்த அந்த எலெக்ஷன் தடைப்பட்டு போச்சு. சரி, எதுக்கு இப்போ இந்த சைமல்டேனியஸ் எலெக்ஷனை திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க? இந்த சைமல்டேனியஸ் எலெக்ஷனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் பாயிண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது செலவினங்கள். லோக்சபா எலெக்ஷன் நடத்துறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய் தேவைப்படுது. அப்போது லோக்சபாக்கே அப்படின்னா ஒவ்வொரு மாநில தேர்தலுக்கும் நடத்துறதுக்கு எவ்வளோ செலவாகும்? இதில் அரசு செலவு பண்ணுற இந்த செலவை தவிர்த்து ஒவ்வொரு கட்சியும் எவ்வளோ செலவு பண்ணுவாங்க, அந்த கட்சியில் உள்ள இந்த வேட்பாளர்கள் எவ்வளோ செலவு பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. ஸோ மொத்தமாக ஒரே நேரத்தில் தேர்தல் வச்சுட்டா இந்த செலவு கம்மியாகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. 2வது பாயிண்ட் என்னென்னா, நிர்வாகத்திலையும் பாலிசி மேக்கிங்லையும் தடை ஏற்படுத்தாமல் தொடர்ந்து செயல்பட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன தடை ஏற்படுத்தாமல் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சது 4லேருந்து 6 மாநிலங்களுக்கான தேர்தல் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தேர்தலில் போட்டி போட போகிற யார்? கட்சி. அந்த கட்சியிலேருந்து தான் மினிஸ்டர்ஸ் ஆல்ரெடி ஆளுங்கட்சியில் இருப்பாங்க. அவங்க தான் நிர்வாகமும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒருவேளை தேர்தல்னு ஒன்று வந்துருச்சுன்னா அவங்க தேர்தல் வேலையை பார்க்க போயிடுவாங்க, அதாவது பிரச்சாரத்துக்கு போயிடுவாங்க. அப்படி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களால கவர்னன்ஸ்லையும் பாலிசி மேக்கிங்லேயும் முழுசாக கவனத்தை செலுத்த முடியாது. ஸோ இதுவும் ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இதை போட்டு கிட்டத்தட்ட 45லேருந்து 60 நாள் சில கட்டுப்பாடுகள் விதிக்கிறதுனால மத்திய அரசும் சரி, தேர்தல் நடக்கக்கூடிய மாநில அரசும் சரி, எந்த விதமான புது திட்டத்தையும் கொண்டு வர முடியாது. ஒரே நேரத்தில் தேர்தல் வச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளை சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, ரிசோர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ரிசோர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ மாவட்ட நிர்வாகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது மாவட்டத்தில் இருக்கிற அரசு பணியாளர்கள் எல்லாமே அந்த எலெக்ஷனுக்கான வேலைகள் தான் பார்ப்பாங்க. அப்போது மக்களுக்கு செய்ய வேண்டிய மக்கள் பணிகளில் கொஞ்சம் சுணக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த மாதிரியான சைமல்டேனியஸ் எலெக்ஷன் வச்சு முடிச்சிட்டோன்னா அவங்க வேலையை ஒரே நேரத்தில் செஞ்சுட்டு ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி தேர்தலுக்காக தனித்தனியாக அவங்க வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் தேர்தலை சுமூகமாக நடத்தணும் அப்படின்னா அதோட பாதுகாப்பை உறுதி செய்யணும். அப்படி பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்கு நமக்கு படை வீரர்கள் வேண்டும். அப்போது வேறு இடத்துல வேலை செய்யக்கூடிய பாதுகாப்பு படை வீரர்களை இங்கே தேர்தல் நடக்கக்கூடிய மாநிலங்களுக்கு கொண்டு வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் இந்த 5 மாநிலங்களுக்கும் 6 மாநிலங்களுக்கும் மாற்றி மாற்றி வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போது இந்த மாதிரியான காரணங்களுக்காகவும் சைமல்டேனியஸ் எலெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, வருஷத்துக்கு 5லேருந்து 6 மாநிலங்களுக்கான தேர்தல் வைக்கிறதுனால ஒவ்வொரு கட்சியும் தங்கள் ஜெயிக்கிறதுக்காக மக்களை அவங்கவுங்க கருத்தியலை பயன்படுத்தி பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, பல்வேறு மத மற்றும் மொழி கலாச்சாரம் மிக்க இந்த மக்களுக்கு மத்தியில் இந்த பிளவுகள் தொடர்ந்து
நீடிச்சுக்கிட்டே வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இதையும் ஒரு காரணமாக வந்து சொல்கிறாங்க. ஒருவேளை சைமல்டேனியஸ் எலெக்ஷன் வச்சு முடிச்சிட்டோம்னா அந்த மாதிரியான கேம்பெயின் ஒரே டைமில் முடிஞ்சிடும். என்னதான் கருத்தியல் ரீதியாக மக்கள் வேறு வேறு வகையில் பிரிஞ்சாலும் அந்த சைமல்டேனியஸ் எலெக்ஷனோட அந்த கேம்பெயின் எல்லாம் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, இந்த சைமல்டேனியஸ் எலெக்ஷனை வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்க என்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் முன்வைக்கிறாங்க அப்படின்னா, இந்தியா வந்து ஒரு கூட்டாட்சி நாடு. இதை பகுதி கூட்டாட்சி, அதாவது குவாசி ஃபெடரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு விதமான தனித்தன்மையான பிரச்சனைகள் இருக்கும். ஒரே நேரத்தில் லோக்சபாவுக்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் எலெக்ஷன் வைக்கிறதுனால முழு கவனமும் நேஷ்னல் லெவலில் இருக்கிற இஷ்யூஸ் மட்டுமே நோக்கி இருக்குமே தவிர மாநிலங்களோட பிரச்சனைகள் இதனால் மறைக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு வாதமாக முன்வைக்கிறாங்க. ஸோ லோக்சபா எலெக்ஷனையும் மாநில சட்டமன்றங்களுக்கான எலெக்ஷனையும் சேர்த்து வைக்கிறதுனால ஆல்ரெடி ஃபோக்கஸ் நேஷ்னல் இஷ்யூவை நோக்கி இருக்கிறதுனால தேசிய கட்சிகளுக்கு நார்மலாகவே ஒரு அட்வான்டேஜ் கிடச்சிருது. இதனால் பிராந்திய கட்சிகள் அல்லது மாநிலங்களில் உள்ள சிறிய கட்சிகளுக்கு எந்த விதமான ஃபோக்கஸும் இருக்காது, எந்த விதமான அட்வான்டேஜும் இருக்காது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இது வந்து கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எலெக்ஷன் தான் மக்கள் அந்த ஆட்சிக்கு கொடுக்குற முக்கியமான ஃபீட்பேக். ஒருவேளை திரும்ப அதே ஆட்சியை கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த ஆட்சி நல்லா இருக்குது, இல்லை அந்த ஆட்சி வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள தோக்கடிச்சிருவாங்க. ஸோ இப்படி இருக்கிறதுனால தான் அடுத்தடுத்து வரக்கூடிய அரசுகள் மக்கள் நலனுக்கான திட்டங்களை வந்து வகுக்க முடியும். ஒரே நேரத்தில் தேர்தலை முடிச்சுட்டாங்க அப்படின்னா மக்களுக்கு இந்த மாதிரி ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அதாவது எலெக்ஷன் மூலமாக ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அப்போது அதை வைக்கவும் கூடாது அப்படிங்கிறது தான் இதை அப்போஸ் பண்ணி பேசுகிறவங்களோட ஒரு பாயிண்ட்டாகவும் இருக்குது. அதே மாதிரி வேற என்ன பாயிண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரே நேரத்தில் லோக்சபாவுக்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் தேர்தல் நடத்துறது இந்தியா மாதிரியான ஒரு பெரிய நாட்டில் எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கும் அப்படின்னு தெரியலை அப்படின்னும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது ரீசெண்டாக 129வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில், அதாவது 129வது அரசமைப்பு சட்ட மசோதாவை சப்மிட் பண்ணி அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, லோக்சபாவோட 5 ஆண்டுகளுக்கு இணையாக மற்ற ஸ்டேட் அசம்பிளிஸோட டென்யூரும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது மாநிலங்களோட உரிமையை பறிக்கிற மாதிரி இருக்குது, மாநிலங்களோட சுதந்திரத்தில் தலையிடுற மாதிரி இருக்குது அப்படின்னும் விமர்சனம் முன்வைக்கிறாங்க. தேங்க்யூ.